ஹாய் ட்ரேடர்ஸ், நான் என்னோட ஜேர்னியை நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு எக்கச்சக்க டிஎம் அண்ட் தென் யூடியூப் கமெண்ட்ஸில் எனக்கு வந்து இந்த கொஸ்டின் என்னன்னா, இந்த எடுக்கிற டாலர்ஸ் இந்த நீ எடுக்கிற பே அவுட்னால நம்ம வந்து எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், இது எப்படி நம்ம சேஃபாக வந்து இந்தியன் ருபீஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் இந்த டாலர்ஸை, தென் இதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா, P2P பண்ணுறதுனால பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுமா, இது மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்காக ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்னு தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக வந்து ஒரு இந்தியன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறக்காண்டி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு பர்சனல் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தென் அது போக கீழே அந்த டெலிகிராம் குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதில் நான் அதுக்கான அப்டேட்ஸ் எப்படி நான் பே அவுட் எடுத்தேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ட்ரேடிங் டாக்குமெண்ட்ங்கிற விஷயத்தில். ஸோ அந்த இதில் லிங்க் கீழே கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபண்டிங் டிப்ஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த நான் சொல்கிற வழி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும், எல்லா ப்ராஃபிட்டுமே சூட்டபிளாக இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மற்றும் சில மற்ற ப்ராஃபிட்ஸில் இருக்கும், அது நீங்கள் பர்சனலாக டிஎம் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். இப்போதைக்கு நான் வந்து ஜென்ரலாக ஃபண்டிங் டிப்ஸ் மட்டும் வச்சு சொல்கிறேன். ஃபண்டிங் டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அக்கௌண்ட்டில் ஒரு 1% மேலே நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பே அவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா 1% இனிஷியல் பேலன்ஸ் அப்படின்னா $5,000 வந்து பார்த்தீங்கன்னா $50 எடுத்தாலே உங்களுக்கு பே அவுட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். அப்படிங்கும்போது நான் இப்போ ஒரு $74 இதில் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் ரெக்வஸ்ட் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இதில் ரிவார்டில் போய் ரெக்வஸ்ட் பண்ணும்போது டோட்டல் ப்ராஃபிட் $74. தென் வயலேட்டட் ப்ராஃபிட் ஒன்றும் கிடையாது. ரிவார்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 days ஒன்ஸ் பண்ணுறதுனால 60% எனக்கு கொடுப்பாங்க ஸ்பிளிட்டு. ஸோ $74 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எனக்கு போக $44 எனக்கு கிடைக்கும். தென் ஸ்பிளிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு $29. சர்வீஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா $10 எப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ் மாதிரி தான். அது கடைசியாக எனக்கு ரிசீவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா $34. இது வந்து பார்த்தீங்கன்னா 80% போது இதில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன ரிவார்ட் பர்சன்டேஜ் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக வரும். பட் சர்வீஸ் ஃபீங்கிறது ஃபிக்ஸ்டு தான், $10 ஃபிக்ஸ்டு தான் அப்படிங்கிற மாதிரி. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிசீவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பேமெண்ட். நான் வந்து சொல்கிறது ஃபண்டிங் டிப்ஸ் மட்டும். சில ப்ராஃபிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க, அதனால் அதை நான் இப்போதைக்கு பேசல, நான் ஃபண்டிங் டிப்ஸ் வந்து மட்டும் பேசுகிறேன் நான். ஸோ இதில் வந்து கிரிப்டோ கரன்சி இருக்குது. கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா $500 கீழே இருந்தீங்கன்னா மட்டும் தான் கிரிப்டோ கரன்சியில் உங்களுக்கு பே அவுட் கொடுப்பாங்க. $500 இன்கேஸ் மேலே போகுது அப்படின்னா ரைஸ் பேமெண்ட்ஸில் மட்டும் தான் நீங்கள் எடுக்க முடியும். ரைஸ் பேமெண்ட்ஸோட டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்களுடைய சைனப்லாம் பண்ணி நீங்கள் KYC வெரிஃபை பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா இப்படி தான் டேஷ்போர்ட் இருக்கும். தென் வித்ட்ரா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் இருக்கும். இதில் வந்து பைனான்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் வித்ட்ரா எடுக்கணும் அப்படின்னா தென் பேங்க் அக்கௌண்ட்டில் இது பண்ணிக்கலாம். என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல ஃபண்டிங் டிப்ஸில் நீங்கள் பே அவுட் புக் பண்ணும்போது அந்த பே அவுட் வந்து ரைஸ் பேமெண்ட்டில் வரணுங்கிறக்காண்டி இதில் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட்டில் நீங்கள் சைன் பண்ணி இதில் நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்கணும். எங்கன்னா ஃபண்டிங் டிப்ஸ்லேருந்து இந்த ரைஸ் பேமெண்ட்டுக்கு பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டாலர்ஸ் முதல்ல வரும். டாலர்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து USDT கிரிப்டோ கொண்டு போகணுமா அல்லது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு இந்தியன் ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா அப்படிங்கிறத சென்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான ஆப்ஷன் தான். இதில் இது மாதிரி எந்த ப்ராப்ளமே இந்தியாவுக்கும் இந்த ரைஸ் பேமெண்ட்ஸ்க்கும் இது வரைக்கும் இருந்ததில்லை. ஸோ இது வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது என்னன்னா இதில் டேக்ஸ் எப்படி பண்ணணும், இது பண்ணுறது எல்லாமே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ ஒரு ஆடிட்டரோ பார்த்து நீங்கள் கரெக்டாக என்ன ப்ராசஸ்ங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து நான் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஒரு கேபிட்டல் கெயின் எடுக்கிறீங்க, ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே டேக்ஸ் பே பண்ணி ஆகணும் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா. ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான். இந்த ரைஸ் பேமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் இங்கே வந்து ரிசீவ் ஆகிருக்கு 24 ஹவர்ஸ்லேருந்து 48 hours ஆகும். எப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டில் நீங்கள் எடுத்த பே அவுட் வந்து இங்கே ரிசீவ் ஆகிருக்கு இவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஃபண்டிங் பிப் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகே, அங்கே ரிசீவ் ஆகிறதுக்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா எடுக்கும்போது இந்த வித்ட்ரா ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் பைனான்ஸில் நீங்கள் கொடுக்குறீங்களோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் கொடுக்கும்போது என்ன 2% சர்வீஸ் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வெப்சைட்டில். சம்டைம்ஸ் 1.8 to 2% வரைக்கும் இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நீங்கள் இப்போ பைனான்ஸ்க்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு நீங்கள் P2P மூலமாக நீங்கள் வந்து INR கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொண்டு வந்தீங்கன்னா டேரெக்டாகவே அது வந்து INR கன்வெர்ட் ஆயிரும். இது ஒரு சேஃபானவே. இந்த ப்ராஃபிட் வித்ட்ரா எடுக்கல செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் எடுக்கும்போது நீங்கள் ஒரு வேலட் அட்ரஸோ இல்லை எக்ஸ்சேஞ்சில் இருக்க அட்ரஸோ USDT TRC20 நெட்ஒர்க்கில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாலர்ஸ் வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. உங்கள் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கோ இல்லை வேலட்டுக்கோ கொடுத்துட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் கூட நீங்கள் P2P பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை பைனான்ஸ் மூலமாக அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் வந்து P2P பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வெரிஃபைடான யூஸராக இருந்தால் மட்டும் அவங்கள்ட்ட வந்து P2P பண்ணி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து தப்பான ஆள்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து சீப்பாக அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து மாற்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது அதை அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சிக்கிறாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே யாராக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து P2P பண்ண பாருங்கள். எப்படின்னா P2P ட்ரான்சாக்ஷன் INR to USD இல்லை USDலேருந்து INR அந்த மாதிரி மாற்ற பாருங்கள். அதான் சேஃபானவே. இது போக அந்த P2P சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணுறேன். தென் இது போக நீங்கள் இதில் மாற்றி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணணும். டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆடிட்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பேன் கார்டுக்கு அடியில் இத்தனை ட்ரான்சாக்ஷன் வந்திருக்குது போயிருக்கு அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இஷ்யூஸுமே வராது. நீங்கள் இது வந்து பண்ணாமல் நீங்கள் வந்து வேறு வழியில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் நிறையா வரும். ஸோ
இதுவரை இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி ஒரு ப்ராஃபிட்ல வந்து பே அவுட் எடுக்கணும், பே அவுட் எடுத்து வந்து அதை வந்து இந்தியன் ருபீஸாக எப்படி ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணி நம்ம என் பேங்க் அக்கௌண்ட் கொண்டு வரணுங்கிறத நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் இதெல்லாம் முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் ஒரு ட்ரேடராக உள்ளே வர்றீங்க அல்லது வந்து இப்போ கொஞ்சம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்கில்லை தான் இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். ஏன்னா அந்த ஸ்கில் செட் இல்லாமல் நீங்கள் அந்த மணி மேக் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. நீங்கள் ஏன்னா இங்கே உள்ளே வரவங்க எல்லாருமே வந்து இதில் எவ்வளோ மணி மேக் பண்ணலாம், அவ்வளோ மணி மேக் பண்ணலாம், சீக்கிரமாக ரிச் ஆகலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு எப்படி ஸ்கில் செட் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ராஃபிட்ங்கிறது டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல் மணி ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் ஆகும். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும், எமோஷனல் கண்ட்ரோல் வந்து பில்ட் பண்ணணும், நீங்கள் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நான் அதுக்காக ஒரு மென்டர்ஷிப் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த மென்டர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வெரி லிமிட்டடான பீப்புளுக்கு தான். நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கீழே கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உண்மையாலுமே சீரியஸாக இருக்கிறீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டீமில் ஜாயின் பண்ண வச்சுப்பேன். தென் இது போக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு எப்போனாலும் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தென் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.